லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். திரு தனியரசு, மீண்டும் ஒருங்கிணையணும் அப்படின்னு அதிமுகக்குள்ள குரல்கள் வலுப்பெற தொடங்கி இருக்கு. தேவை இருக்கா? அதற்கான தேவை இருக்கா? ஒன்று செய்யணும், ஒருங்கிணையணும் அப்படிங்கிறதுக்கான தேவை இருக்கா? 100 விழுக்காடு ஒருங்கிணைய வேண்டும் என்கின்ற தேவை முழுக்க ஒட்டுமொத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் அல்லது நிர்வாகிகள் மத்தியில் குரல் எழுப்பப்பட்டு வருகிறது. அந்த குரல் இப்பொழுது வலிமை பெற்றிருக்கிறது. இன்னும் கூடுதலாக வலிமை பெறுகிற ஒரு சூழல் உருவாகி வருகிறது, நெருங்கி வருகிறத நம்ம பார்க்கணும். அதுதான் இப்ப நம்ம இன்னைக்கு கூடுதலா இவ்வளவு காலம் நம்ம விவாதித்த ஒரு பொதுவான ஒருங்கிணைப்புக்கான முயற்சி அல்லது இப்ப சின்னமா, டிடிவி, ஓபிஎஸ், எடப்பாடி முகாம்களில் இருந்து வந்த மாறுபட்ட கருத்துக்கள். ஆனா இப்பொழுது எடப்பாடியுடைய முகாமிலிருந்து ஒன்றிணைய வேண்டிய தேவை, அதனுடைய அவசியம், ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு வேறு வழி இல்லை என்பதை என்கின்ற ஒரு தோற்றம் தான் இப்ப நம்ம இந்த 2 நாளா வர்ற செய்திகளை பார்க்கணும். அந்த செய்தி உண்மையா இருக்க வேண்டும் அல்லது அது இன்னும் கூடுதலாக வலிமை பெற வேண்டும். அதனால இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, இவ்வளவு காலம், அதாவது கிட்டத்தட்ட நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு இப்பொழுதுதான் ஆய்வு கூட்டத்தை எடப்பாடி தலைநகர் சென்னையில் தலைமை அலுவலகத்துல ஒவ்வொரு நாளும் மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்து அதுக்கான ஆய்வை நடத்துறதாக அறிவிச்சிருக்கிறார். எல்லா கட்சியும் நடத்துறதான அது நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி அப்படின்னா எல்லா கட்சியும் நடத்துறதுதான். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவும் கூட அந்த கூட்டத்தெல்லாம் நடத்தியிருக்காங்களே. ஐயா, அது அந்த ஒன்று கட்சிக்குள் பிளவு, தோல்விக்கான காரணங்கள், உள்கட்சிக்குள்ள ஏற்பட்டிருக்கிற நெருக்கடி, இதன் மூலமாக ஒரு தோல்வி வராத காலத்துல மற்ற அரசியல் காரணங்கள், கட்சியினுடைய நிலைப்பாடு, கொள்கை, அதில் அணுகுமுறை குறித்தான விவாதம் அல்லது அதனுடைய கலந்தாய்வு கூட்டங்கள் நடந்தோ அதுல சில முடிவெடுப்பார்கள். அதில் சில நிர்வாகிகள் தவறு செய்திருந்தால், பிழை செய்திருந்தால், எதிர்கட்சிகளோடு தவறான உறவு வைத்துக் கொண்டு கட்சிக்கு தோல்விக்கு காரணமாக இருந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிற போக்கு பார்ப்போம். இப்ப என்ன பார்க்க முடியும்? இப்ப முழுக்க ஒட்டுமொத்தமாக அந்த கலந்து கொள்ளுகிற நிர்வாகிகள் அனைவரும் என்ன சொல்ல போறாங்க? எடப்பாடி ஆகிய நீங்கள், அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இப்போது பொதுச் செயலாளராக இருக்கிற எடப்பாடி ஆகிய நீங்கள் கூட்டணி, அதாவது தன்னுடைய கட்சியையும் ஒருங்கிணைப்பதற்கு நீங்க எந்த முயற்சியும் எடுக்கல. மாறாக தமிழ்நாட்டில் இருக்கிற வலிமையான பல்வேறு சமூக அரசியல் இயக்கங்களையும் தேர்தலில் கூட்டணியாக வைத்துக் கொள்வதிலும், அந்த கூட்டணி வலிமையாக வாக்குகளை பெற்று அதிகாரத்தை கைப்பற்றி தன்னுடைய வேட்பாளர்கள் மக்கள் பிரதிநிதியாக வெற்றி பெறுகிற வாய்ப்பை, சூழலை உருவாக்குவதிலும் தவறிவிட்டார் பொதுச் செயலாளர் எடப்பாடி. இதுதான் அங்க நம்ம கட்சி பலவீனமா இருக்கு அப்படின்னாதான் அவர் எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கணும் அப்படின்லாம் நினைப்பாரு. அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வாரு. தன்னோட தலைமையில கட்சி வலிமையா இருக்கிறதா நினைக்கிறாரு, நம்புறாரு. 6 அமைச்சர்கள் போனாங்க, பேசினாங்க, எல்லாரும் ஒன்று செய்யணும், மீண்டும் எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க தரப்பு கருத்தை திரு எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கல, தன்னோட கருத்தில் உறுதியாக இருக்கிறாரு அப்படின்லாம் செய்திகள் வருது. அந்த அளவுக்கு அவருக்கு நம்பிக்கை இருக்கு. இல்லை, அவருக்கு அதில் என்னையா இழப்பு? தனிப்பட்ட எடப்பாடி ஐயாவுக்கு எந்த இழப்பும் இல்லை. ஏன்னா நீங்க அது ஒரு முறை தோற்று இருந்தா, இப்ப நம்ம அதுல இப்ப ஒரு பெரிய, இப்ப நீங்க ஏற்கனவே கார்த்திகேயனையா சொன்ன மாதிரி இந்த ஆய்வு கூட்டம் என்பது ஒவ்வொரு கட்சியும் தேர்தலில் தோல்வியுற்றால், வெற்றி வாய்ப்பை இழந்தால் ஆய்வு கூட்டம் நடத்துவாங்க. அது ஜனநாயகத்துல முறைதான். ஆனால் நீங்க தொடர்ந்து 10 முறை தொடர்ந்து தோல்வியையே சந்தித்து வருகிற எடப்பாடி, அதாவது பொதுக்குழுவை கூட்டி வெற்றி பெறுவது அல்லது நீதிமன்றங்களில் தனக்கான பதவியை கட்சிக்குள் உறுதி செய்வதற்கு வெற்றி பெற்ற எடப்பாடி, மக்கள் மன்றத்தில் வாக்காளர்களை கவர்ந்து நாட்டு மக்களின் ஆதரவை பெற்று, தொண்டர்களின் ஆதரவை பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கான ஒரே இடத்தில் கூட வெற்றி பெற முடியாத எடப்பாடி. அப்ப தொடர்ந்து தோல்வியை தழுவுகிற எடப்பாடி பதில் சொல்ற இடத்துல அவர் தானே இருக்காரு. வெற்றினா பதில் சொல்ல வேண்டாம், தோல்வினா பதில் சொல்லணும்னு அவருக்கு தெரியாதா? அந்த இடத்துல அவர் தானே இருக்கார். அவருக்கு என்ன இழப்புன்னு கேட்டு அவரையும் அதிமுகவையும் பிரிச்சு வைக்கிற மாதிரி, அவரை அதிமுக இருந்து தனிமைப்படுத்துற மாதிரிலாம் இருக்கு நீங்க பேசுறது. ஆமா, இல்ல அவரே பொறுப்பேற்று விலகணுமையா? இப்ப ஒரு சிறந்த ஜனநாயக பண்புகளுக்கு எது அழகுனா, 10 முறை நான் இந்த கட்சிக்கு தலைமை பொறுப்பேற்ற பிறகு தேர்தலில் வெற்றி பெற முடியல என்னால, ஆகவே நீங்கள் விலகுங்க. இதுக்கு நான் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்றேன். காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய மிகப்பெரிய பாரம்பரியமிக்க இந்தியாவினுடைய ஒரு ஐக்கானா இருந்தவர் நம்ம ராகுல் தொடர்ந்து சில சரிவுகளை அதிமுக அதாவது காங்கிரஸ் சந்தித்த வந்த பொழுது நாடு தழுவிய அளவில்
மிக பொறுப்புணர்வோடு அந்த பொறுப்பை ஏற்க மறுத்து தலைவர் பொறுப்பிலிருந்து விலகி கொண்டு நாடு முழுக்க சுற்றி சுழன்று கட்சிக்காக பணியாற்றினார். இப்பொழுதும் அவர் தலைவர் பொறுப்பில் இல்லை. கடைசி தொண்டராக இருக்கிற ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து தன் கட்சியினுடைய உயிர் நாடியாக விசுவாசமாக இருந்த ஐயா காக்கையாவை கொண்டு வந்து தலைவராக்கிட்டு இன்னைக்கு வேலை செய்யறாருல, அந்த பெருந்தன்மை ஏன் எடப்பாடிக்கு வர மாட்டேங்குது? அதை விட கொடுமை என்ன தெரியுமா ஐயா? புரட்சி தலைவரே இந்த கட்சியில் யாராவது ஒரு தொண்டர் இந்த கட்சிக்கு வந்து தகுதி உள்ளவர்கள் தலைமையேற்று வழிநடத்துவார் என்ற கட்சியை உருவாக்கின புரட்சி தலைவர் கட்சியில வந்து தொடர்ந்து எடப்பாடி பொறுப்பேற்ற பிறகு தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து கட்சி வரலாற்றில் இல்லாத அளவு சரிவுகளை சந்தித்து நடைபெறும் தேர்தலில் எல்லாம் படிப்படியாக வெற்றி வாய்ப்பை இழந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வரலாற்றில் எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு ஒரு கிட்டத்தட்ட 60 சட்டமன்ற தொகுதிகளில் 58 தொகுதிகளில் வைப்பு தொகையை டெபாசிட் இழக்கிற அளவுக்கு கட்சி ஒரு நெருக்கடியான நிலையில் இருக்கிற சூழல்ல தான் இன்னைக்கு இந்த நம்ம விவாதத்தை நடத்துறோம். அது மட்டுமல்ல, 4வது இடத்திற்கு எந்த காலத்திலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ இரட்டை இலை சின்னமோ செல்லவே இல்லை. எடப்பாடியின் காலத்துல வருகிறது. ஆகவே எடப்பாடி இந்த பொறுப்பை உணர்ந்து கொண்டு அவரே ராஜினாமா செய்திருந்தாருன்னா இன்னும் கௌரவமா இருந்திருக்கும். இப்ப நீங்க 6 அமைச்சர்னு சொல்றோம், இன்னும் ஒரு வாரம் 10 நாள்ல பெருமளவு பேர் எடப்பாடியை கேள்வி கேட்பார்கள். எடப்பாடி கௌரவமாக விலகி கொண்டு தகுதியான ஒருவரை அந்த பொறுப்புக்கு கொண்டு வந்து கட்சியை வழி நடத்தி நாட்டு மக்களின் நம்பிக்கையும் தொண்டர்களின் நம்பிக்கையும் பெற வேண்டும். அதுக்கு தான் இப்ப சின்னமா அறைகூறுறாங்க, தயாராகிறாங்க. இதெல்லாம் நடக்கணும்னு ஆசையோட எதிர்பார்க்கறாங்க. முயற்சிக்கிறாரு. அவர் பெரிய கட்சிக்காரு, புரட்சி தலைவர் காலத்துல இருந்து இருக்காரு, எடப்பாடி விட சீனியர், முயற்சிக்கிறாரு. வாங்க பேசுவோம்னு சொல்றதுல எடப்பாடி கேட்ட சங்கடம் தெரியும். அது மட்டும் இல்ல, எடப்பாடி எத்தனை ஆண்டு காலமா இந்த கட்சிக்கு தலைவரா இருக்காரு. ஒரு 4-5 ஆண்டு காலமா ஒரு நெருக்கடியில பொறுப்புக்கு வந்துட்டு நான் அதை இருந்து விலகவே மாட்டேன் பிடிவாதமா இருந்தா எந்த அமைச்சர்கள் எந்த அதிமுக தலைவர்களும் தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? இனிமேல் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த கழக குரல், இந்த உரிமை குரல் எடப்பாடியை விலக அல்லது ஒன்றிணைப்பதற்கான இந்த குரல் இன்னும் வலிமை பெறும். விரைவில் அதிமுக ஒன்றுபட்டு வலிமையான ஒரு இயக்கமா மலர வேண்டும். மலர்வதற்கான சூழல் உருவாகி வருகிறதை தனியரசு அவதானிக்கிறேன். எடப்பாடி இதில் இருந்தால் பாடம் கற்றுக் கொண்டு திருந்த வேண்டும் என்று மீண்டும் கழக குரல் அங்கலாய்ப்பெல்லாம் வந்து கட்சிக்குள்ள இருக்கா, கட்சிக்கு வெளியே இருக்கிறவங்கள்ட்ட இருந்து வருதான்னு தான் தெரியல. அதிகமா கட்சிக்குள்ளதான் இருக்கு. நான் கூட பேசுவேன். ஆலங்குளத்துல 1989 இருந்து அர்ஜுனன் 20 ஆண்டுகளா கவுன்சிலரா இருந்தவரு என்னோட தொடர்பு கொண்டாரு. என்ன இருக்கு இப்ப என்கிட்ட தென்காசி மாவட்டத்துல ஆலங்குளம் ஒன்றியத்துல அர்ஜுனன் 20 வருஷமா கவுன்சிலரா இருக்கிறவரு, பச்சை குத்தி இருக்கிறாரு. அதிமுகவோட எல்லாத்துக்கும் தெரிஞ்சவர் தான். இன்னைக்கு அவர் சொல்றாரு ஒன்றிணைந்தால் மட்டும்தான் வாய்ப்பு. பல பூத்தில் வேறு 5 வாக்கு 10 வாக்கு இருந்துச்சு. நான் என் சொந்த பணத்தை 50,000 ரூபாய் செலவழித்து ஆட்டுக்குட்டி வித்து மாட்டை வித்து நான் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட என் தொகுதியில என்னுடைய பூத்தில் 150 வாக்குகளை பெற்றுக் கொடுத்தேன்னு சொல்றாரு. அப்படின்னா அவர் இன்னும் சொல்ல போனா அவர் முக்குளத்து சமூகத்தை கூட சேர்ந்தவர் இல்ல, நாடார் சமூகத்தை சேர்ந்த அதிமுக பரம விசுவாசி சொல்றாரு. ஒன்றிணைந்தால் தாயா கட்சி வெற்றி பெறும் சொல்றாரு. இதை விட நீ என்ன நான் சொல்றது, கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்களிடமிருந்து நிர்வாகிகளிடமிருந்து மக்கள் பிரதியிலிருந்து வருகிற குரலைத்தான் தனியரசு பிரதிபலிக்கிறது. லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.